வந்து இப்போ நம்மளுக்கு யாரும் ஆள் இல்லை, ஆள் யாராச்சும் நம்மளுக்கு வந்தாங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கூட நம்ம போட்டு ஒரு ஷார்ட் அப்லோட் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வந்து எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதான் சிலம்பங்குச்சி. ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு பிடிச்சிக்கணும். புரியுதான்னு பாருங்க. இப்படி எடுத்து நான் சுற்றி கட்டுறேன். இப்படி இருக்கா, அது ரொம்ப ஈஸி தான். ரைட் ஹேண்டை வச்சு யூஸ் பண்ணிட்டு இப்படி 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 இது பார்த்தீங்களா, ஈஸியாக இருந்துச்சு. இது செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கையில் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 கை மறந்து போச்சு, 2 கை மறந்து போச்சு, 2 கை ஞாபகம் இருந்தால் அதே ஒரு நான் உங்களுக்கு இன்னொரு வாட்டி சொல்லி தந்துடுறேன். அப்படி குச்சியை எடுத்துக்கிட்டு இப்படி வந்து இப்படி இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இப்படி, அதாவது உங்கள் குச்சியை வந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் குச்சி எடுத்து லெஃப்ட் சைடில் வச்சு இப்படி ஒன்று அப்புறம் இப்படி நான் பண்ணுறத திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணி பாருங்கள். குச்சி எடுத்து உங்களுக்கு அசால்ட்டாக வரும். உங்களுக்கு வாரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே ஒரு வீடியோ, தேர்ஸ்டே ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். சாட்டர்டே சண்டே உங்களுக்கு சிலம்பம் வீடியோ போட மாட்டேன். சாட்டர்டே சண்டே போட மாட்டேன். தேர்ஸ்டே இல்லை ஃப்ரைடே கண்டிப்பாக உங்களுக்கு சிலம்பம் வீடியோ வந்துடும். எனக்கு ஸ்கூலில் சொல்லித்தரதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து இதெல்லாம் வெட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து வச்சு இப்படி பண்ணுறது, அந்த வெட்டு தான் இப்போ நம்ம சொல்லித்தர போகிறோம். நாங்கள் அந்த வெட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வெட்டு தான் பார்க்குறோம். எப்படி வெட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பேர் தெரியல, பேர் யாராச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்படி வச்சுக்கிட்டு அதாவது இப்படி உங்கள் குச்சியை வச்சுக்கிட்டு லெஃப்ட் சைடில் போயிட்டு இப்படி அடிக்கும். அதாவது கீழ் நோக்கி அப்படி போயிட்டு அப்படி, அவ்வளோதான். உங்களுக்கு ரைட் சைடில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. இப்போ நான் ஒரு வாட்டி சுற்றி காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இப்படி தான் சுற்றணும். பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கையை வச்சுக்கிட்டு இப்படி கீழே வச்சு அப்படி தூணும். பார்த்தீங்கன்னா இந்த மேலே உள்ள பார்த்துக்கோங்க, மேலே இப்படி வச்சுட்டு இப்படி தூக்கணும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வராது, ஏன்னா அதுக்கு வர முடியாது. அதாவது உங்கள் ரைட் சைடு கை கீழே தான் இருக்கும். இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு தான் இப்படி சுற்றுவாங்க. அதே இப்படி வச்சுக்கணும். இந்த கை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு சுற்றணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு, அதாவது உங்கள் ரைட் ஹேண்ட் வந்து உள்ள கழுவும். நமக்கு ஒரு வாட்டி சுற்றி காட்டுறேன். இப்படிதான் சுத்தணும். இது மட்டும் எனக்கே வரல. எங்க சிலம்பங்கள் நிறைய பேருக்கு இது வரல. இது மட்டும் வச்சு இப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து ஃபைட் எப்படி போடுறதுன்னு சொல்லி தரேன். ஃபைட் வந்து அவ்வளோதான் கஷ்டம் இல்லை. அதாவது ஒரு சர்க்கிள், பெரிய சர்க்கிளாக போட்டுருவாங்க. அந்த சர்க்கிள் எப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் வச்சுக்கிட்டு இன்னொரு குச்சி மட்டும் இன்ட்டு மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு மாஸ்டர் இருப்பார். இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி தூக்கி விட்டு நம்ம வந்து இப்படி வச்சுக்கோம். ஓம் நமச்சிவாய பண்ணுற மாதிரி அதை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி 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 சுற்றி சுற்றி வந்து நம்ம ஆப்போனண்ட்டை வந்து அடிக்கணும். முதுகில் அடித்தா 3 மார்க்கு, மற்ற இடத்துல தலையில் அடித்தா வந்து சரியாக எனக்கு தெரியல. ஆனால் வயிற்றில் அடித்தா உங்களுக்கு 2 மார்க்கு, முதுகில் அடித்தா 3 மார்க்கு. 1 மார்க் எது நான் மாஸ்டர்கிட்ட கேட்டு வரேன். கேட்டு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், ஷார்ட்ஸில் ஏதாச்சும் சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா எபிசோடு 1, எபிசோட் பார்ட் 2 கூட வச்சுக்கலாம். பார்ட் 1 எபிசோடு 1 இதுதான் நம்ம கான்செப்ட். அதாவது நம்ம குச்சியோட ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, உங்கள் நெத்தி ஹைட் இருக்கணும். உங்கள் நெத்தியோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். இப்போ நான் இங்கே வந்து காட்டுறேன், ஏன்னா அங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. இங்கே வந்து காட்டுறேன் பாருங்க. குச்சி பார்த்தீங்கன்னா இருக்கு, செருப்பையும் கட்டிக்கிறேன். குச்சி பார்த்தீங்கன்னா உங்கள் நெத்தி அளவுக்கு இருக்குன்னு சொன்னாங்க மாஸ்டரு. ஆனால் நான் கொஞ்சம் ஹைட்டாகவே வச்சுக்கிட்டேன். இந்த ஹைட்டு நம்மளுக்கு வந்து போதுமான அளவு. இந்த மாதிரியே குச்சியை கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் இவ்வளோ பெருசாக வரும். என் கை எவ்வளோ நீட்டுனா அந்த சைஸுக்கு வரும். நீங்கள் வந்து இவ்வளோ வச்சுக்கிட்டா போதும். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த எபிசோடில், அதாவது இந்த பார்ட்டும் எபிசோடும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு இது ஃபைட் எப்படி போடுறதுன்னு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வெட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருப்பேன். அப்புறம் சிலம்பம் சுற்றுறது எப்படின்னு சொல்லி தந்திருப்பேன். அடுத்த வாரம் மாஸ்டர் சொல்லி தருவார் நினைக்கிறேன்.
அப்படி சொல்லி தரட்டே எங்களுக்கு மாஸ்டர் சொல்லி தரல அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஷார்ட் சாப்பிட்டு எடுத்துக்கிறேன். நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பாய்.